டியூப் ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஊர் தியேட்டர்ல விசில் அடிச்சு ரசிச்ச பல பாடல்கள் நியூசிலாந்துல தான் எடுத்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த சாங் லொகேஷன்ஸ்க்கு சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப் போலாம். பார்ட் 1 மிஸ் பண்ணாதீங்க. அது முழுக்க தளபதி ஸ்பெஷல். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதலில் நாம பார்த்தது ட்வைசல். அந்த நீல நிற தண்ணீரை பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகா இல்லையா? நம்ம உலக நாயகன் கமல் சார் இந்த இடத்தை ரொம்ப பிடிச்சதால இங்க 2 முறை வந்திருக்காரு. சகல கல வல்லவனே பாடலுக்கும் அப்புறம் தெனாலி படத்தின் ஷூட்டிங்கிற்கும். முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தார். அடுத்தது குரோம்வெல். பூக்களுக்கும் ஆப்பிள் பழத்தோட்டங்களுக்கும் பிரசித்தமான இடம். இங்கதான் தலை அஜித் நடித்த வில்லன் படத்துல ஒரே மனம் ஒரே குணம் பாடல் எடுத்தாங்க. ஆச்சரியமாக தளபதி விஜயும் ஜூலை மலர்களே பாடலுக்காக அதே லொகேஷனுக்கு வந்திருக்கிறார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நீ வருவாய் என மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படங்களிலும் அவர்கள் அதே லொகேஷன்ல தலவும் தளபதிவும் நடனமாடி இருக்கிறார்கள். தனுஷ் கூட சுல்லான் படத்துக்காக இந்த குரோம்வெல் ஆர்ச்சர்ட்ஸ்க்கு வந்திருக்கிறார். கவிதை இரவு இரவு கவிதை, எது நீ எது நான் என தெரியவில்லை. நிலவின் கனவு கனவில் நிலவு, எது நீ எது நான் என புரியவில்லை. இப்ப இந்த கிளிப்ஸை பாருங்க, வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இல்லையா? இதுதான் ஓமாராமா கிளே கிளிப்ஸ். 90 கிட்ஸோட ஃபேவரட் மெலடி பிரியமான தோழி படத்துல வர மான்குட்டியே பாடல் இங்கதான் எடுத்தாங்க. அடுத்து நம்ம வரது லேக் டெகாப்போ. உண்மையிலேயே ஒரு ப்ளூ ஹெவன். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்த தீ இல்லை பாடல் இங்கதான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, சாமி படத்துல விக்ரம் த்ரிஷா நடித்த புடிச்சிருக்கு பாடலும் இதே ஏரிக்கரையில தான் எடுத்தாங்க. விஜய்க்கு இந்த லொகேஷன் ரொம்ப பிடித்தது. அவர் நடித்த பல பாடல்கள் இங்க எடுத்ததால ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பர் ஹிட். அதை வானம் அண்ணாந்து பார்க்கும், நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில். காதல் எனும் ஆற்றல் இங்கு முதல் முதல் குதித்தது யார்? கமல் சார் கூட தெனாலிக்காக வேறு சீசன்ல இங்க ஷூட் பண்ணிருக்கார். ஸ்னோ காலத்துல இந்த லேக் எப்படி மாறுதுன்னு கவனிச்சு பாருங்க. ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா. இதே நிலை, இதே கதை, இதே கதை. அடுத்தது அட்வென்ச்சர் கேபிட்டல் குயின்ஸ் டவுன். வில்லன் படத்துக்காக அஜித் இங்க மீண்டும் வந்து கலக்கி இருக்கார்.
மில்ஃபோர்ட் சவுண்ட். ஹாலிவுட்ல இருந்து நம்ம தமிழ் சினிமா வர எல்லாருக்கும் ட்ரீம் லொகேஷன். குயின்ஸ்டவுன் இருந்து கார்ட்ரோனா போகும் வழியில் கிரவுன் ரேஞ்ச் சிவகாசி படத்துல விஜய் ஆசின் தீபாவளி பாடலுக்கு எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடிய இடம். ஆரோ டவுன். அந்த கோல்டன் நிற இலைகள் முழுக்க நேச்சர் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். விக்ரம் நடித்த அருள் படத்துல 10 விரல் பாடல் இங்கதான் ஆரம்பிக்கும். அடுத்த லேக் வகாட்டிபுல அந்த விஷுவல்ஸ் தொடரும். ரொம்ப அழகு. சித்தெரும்பு போல முத்தம் கொடுத்தா சிக்கரும்பு நீதா என்ன பண்ணுவ? ஆக்லண்ட் என்பது நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரம். நகர வாழ்க்கையும் இயற்கையும் சேர்ந்து ஒரு அழகான கலவையாக இருக்கும் இடம். மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, இங்க பல தமிழ் பாடல்கள் படமாக்கப்பட்டு ரசிகர்கள் கொண்டாடி விசில் அடித்த இடமும் இதுதான். நியூசிலாந்து முழுக்கவே இயற்கை தானே வரையப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சினிமா கேன்வாஸ் மாதிரி. பனி மூடிய மலைகள், நீல நிற ஏரிகள், பசுமை நிற பள்ளத்தாக்குகள் எல்லாம் சேர்ந்து கண்களை கவரும் அதிசய அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம பார்ட் 1 பார்க்க மறக்காதீங்க. அதுல விஜய் நடித்த பாடல்கள் ஷூட் பண்ண லேக் டெகாப்போ, மவுண்ட் குக், லிண்டிஸ் பாஸ் லொகேஷன்ஸோட ஹிஸ்டரிய ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.